Hello students, today we are going to learn the last part of Unit 3, that is Judiciary of State, High Courts. The institution of High Court originated in India in 1862 when the High Courts were set up at Calcutta, Bombay and Madras. In the course of time, each province in British India came to have its own High Court. After 1950, a High Court existing in a province became the High Court for the corresponding state. The High Courts are the highest courts at state level. இப்போ நம்ம ஹை கோர்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹை கோர்ட் அப்படின்றது இந்தியாவில் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1862 1862 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து கேல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் அப்படின்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியா அப்படி இருந்தப்போ நம்ம வந்து பிரிட்டிஷோட இதில் இருந்தப்போ ஒரு மாகாணத்துக்கும் ஒரு ஹை கோர்ட் இருந்தது. ப்ரொவின்ஸ் அப்படின்னா மாகாணம், ஒரு மாகாணத்துக்கும் ஒரு ஹை கோர்ட் இருந்தது. அதுக்கப்புறம் 1950க்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஏற்கனவே அங்கே ஒரு ஹைகோர்ட் இருந்தது இல்லையா, அதையே வந்து அந்த ஸ்டேட்டுக்கும் பக்கத்தில் இருக்க அண்டை மாநிலங்களுக்கும் அதையே வந்து ஹைகோர்ட்டாக முடிவு பண்ணாங்க. ஸோ ஹைகோர்ட் அப்படின்றது தான் ஹையஸ்ட் கோர்ட். ஸ்டேட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் ஹையஸ்ட் கோர்ட். அதுக்கு கீழே நிறைய கோர்ட் இருக்கும். தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா provides for a high court for each state, but the 7th Amendment Act of 1956 authorized the Parliament to establish a common high court for 2 or more states or for 2 or more states and a union territory. நம்மளோட அரசியல் அமைப்பு வந்து ஒரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக ஹைகோர்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 7th Amendment Act 1956 பிரகாரம் பாராளுமன்றம் இருக்கு இல்லையா, பார்லிமெண்ட். ஸோ அவங்க வந்து 2-3 மாநிலங்களுக்கு சேர்ந்தே காமனாக ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 2-3 மாநிலங்கள் ப்ளஸ் ஒரு யூனியன் டெரிட்டரி அவங்களுக்கும் சேர்ந்தே வந்து காமனாக ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம்னு இந்த ஆக்ட் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தி ஸ்டேட்ஸ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா and the Union Territory of Chandigarh have a common High Court situated at Chandigarh. The High Court of Guwahati is common for 4 northeastern states of Assam, Nagaland, Mizoram and Arunachal Pradesh. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, அந்த ஆக்ட் பிரகாரம் பஞ்சாப், ஹரியானா, சண்டிகார் இந்த மூணுக்குமே வந்து ஹைகோர்ட் சண்டிகாரில் தான் இருக்குது. அதே மாதிரி குவாஹட்டியில் ஒரு ஹைகோர்ட் இருக்குது. ஸோ அது எதுக்கெல்லாம் காமன் அப்படின்னு பார்த்தோம்னா அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் இந்த 4 ஸ்டேட்டுக்குமே வந்து ஹைகோர்ட் இங்கே தான் காமனாக இருக்குது. தி ஹைகோர்ட் ஆஃப் குவாஹட்டி ஹேஸ் இட் பிரான்ச்சஸ் இன் இட்டானகர், கொஹிமா அண்ட் எய்ஸ்வால். டெல்லி, though not a state, has its own separate high court. Every high court has a chief justice and a number of judges. The number of judges varies from state to state. The number of judges of each high court is determined by the president. At present, there are 25 high courts for 28 states and 9 union territories. குவாஹட்டியில் இருக்கிற ஹை கோர்ட்டோட பிரான்ச்சஸ் வந்து ஒரு 3 பிளேசஸில் இருக்குது. எதுலலாம்னா கொஹிமா, எய்ஸ்வால், இட்டாநகர் இந்த 3ல இருக்குது. டெல்லி வந்து ஒரு ஸ்டேட்டாக இல்லைனாலும் அங்கேயும் ஒரு செப்பரேட்டாக ஒரு ஹை கோர்ட் இருக்குது. ஸோ ஒரு ஹை கோர்ட்லேயும் ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் நிறைய பேரும் இருப்பாங்க. இந்த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ்ங்கிறது ஒரு ஸ்டேட்டை பொறுத்து மாறுபடும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ஜட்ஜஸ் எல்லாம் வந்து யார் வந்து அவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போது நம்ம நாட்டில் 25 ஹை கோர்ட் இருக்குது. எதுக்கெலாம் அப்படின்னா 28 ஸ்டேட்டுக்கும் 9 யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் சேர்த்து 25 ஹை கோர்ட் இருக்குது. Jurisdiction and powers of High Court. Original jurisdiction. In their judicial capacity, the High Courts of the Presidency towns, Bombay, Calcutta and Madras, have both original and appellate jurisdiction, while other High Courts have mostly appellate jurisdiction. Only in matters of admiralty, probate, matrimonial and contempt of court, they have original jurisdiction. The Presidency High Courts have original jurisdiction in which the amount involved is more than 2,000 and in criminal cases which are committed to them by the Presidency magistrates. இப்போ நம்ம ஹைகோர்ட்டோட பவர் என்ன, அவங்களோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம முதல்ல பார்த்தோம் இந்த 3 ஸ்டேட்ஸில் தான் வந்து ஃபர்ஸ்டே வந்து ஹைகோர்ட் ஆரம்பித்தாங்க அப்படின்னு, பாம்பே, கேல்கட்டா அண்ட் மெட்ராஸ். ஸோ அவங்களுக்கு மட்டும் ஒரிஜினல் அண்ட் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இந்த 2 டைப்ஸையுமே வந்து கிளியர் பண்ணுறதுக்கான அதிகாரம் இவங்க 3 கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும்.
மற்ற ஹைகோர்ட் எல்லாமே வந்து அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது மேல்முறையீட்டு மனுக்களை மட்டும்தான் அவங்க அந்த கேஸுங்களை மட்டும்தான் இவங்க நடத்துகிறாங்க. ஆனால் இந்த 3க்குமே வந்து ஒரிஜினல், அதாவது அவங்களோடதும் மேல்முறையீட்டு வழக்குகளும் இந்த ரெண்டையுமே விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் இந்த 3 ஸ்டேட்ஸுக்கும் இருக்கும். ஸோ இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அவங்க என்னென்னலாம் பார்க்குறாங்க அப்படின்னா, சில முக்கியமான வழக்குகள், ப்ராபேட் அப்படின்னா உயில் சம்பந்தமான வழக்குகள், மேட்ரிமோனியல்னா டிவோர்ஸ் கேசஸ், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லலாம்ல, அவமதிப்பு வழக்கு. ஸோ அந்த மாதிரியான வழக்குகளை மட்டும் விசாரிக்கிறது தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். இந்த பிரசிடென்சி ஹைகோர்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த 3 ஸ்டேட்லேயும், ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன ரைட்ஸ் அப்படின்னு இருக்கும்னா, ஒரு சில கேசஸில் வந்து அமௌண்ட் 2000 இல்லை 2000க்கு மேலே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற கிரிமினல் கேசஸ் எல்லாத்தையுமே அவங்களோட மேஜிஸ்ட்ரேட்ஸ் வச்சு அவங்க கோர்ட்டில் அவங்க கிளியர் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து இந்த பிரசிடென்சி ஹைகோர்ட்ஸ்க்கு மட்டும் இருக்கும். Appellate jurisdiction. As courts of appeal, all high courts entertain appeals in civil and criminal cases from their subordinate courts as well as on their own. They have, however, no jurisdiction over tribunals established under the laws related to the armed forces of the country. ஸோ அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ வந்து சபார்டினேட் கோர்ட்டில் ஒரு கேஸை விசாரிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க தர தீர்ப்பு வந்து நம்மளுக்கு திருப்திகரமாக இல்லை, நம்ம அதை வந்து மறுபடியும் ஒரு இது பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்வோம் இல்லையா, அது சிவில் கேஸாக இருந்தாலும் சரி கிரிமினல் கேஸாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஹைகோர்ட்ஸ்க்கு வந்து அதிகாரம் இருக்குது. அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட் கோர்ட்லேருந்து வர்ற சிவில் கேஸாக இருந்தாலும் சரி கிரிமினல் கேஸாக இருந்தாலும் சரி அதை விசாரிக்க அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இன்னும் ஒரு விஷயத்தில் அதிகாரம் கிடையாது. அது என்ன அப்படின்னா, நாட்டோட ஆயுதங்கள் சம்மந்தமான கேசஸ், அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆயுதங்கள் சம்மந்தமான எதுவும் கேசஸ் அப்படின்னா அதை வந்து விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் ஹைகோர்ட்ஸ்க்கு கிடையாது. ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். Under Article 226 of the Constitution, the High Courts are given powers of issuing writs not only for the enforcement of the fundamental rights but also for other purposes. In exercise of this power, a court may issue the same type of writs, orders or directions which the Supreme Court is empowered to issue under Article 32. The jurisdiction to issue writs under this article is larger in the case of high courts, for which the Supreme Court can issue them only where a fundamental right has been infringed. But a high court can issue them not only in such cases, but also where an ordinary legal right has been infringed. It has the power to issue the 5 kinds of writs like habeas corpus, mandamus, prohibition, quo warranto, certiorari. இப்போ நம்ம ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். அப்படின்னா பேராணை அதிகாரங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து ஆர்டிகல் 226 பிரகாரம் ஹைகோர்ட்ஸுக்கு வந்து பேராணை வெளியிடுறதுக்கு எதுலலாம் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு மனுஷனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்களோட அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது மட்டும் இல்லை, மற்ற எல்லா பர்பஸ்லையுமே அவங்க நீதி பேராணை வெளியிடுறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு எல்லா ரைட்டுமே இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட்ன்றது ஹை கோர்ட்டை விடையும் பெரிய கோர்ட். இப்போ வந்து நம்மளுக்கு சபார்டினேட் கோர்ட்டில் நம்மளுக்கு ஒரு இது வந்து ஒரு கேஸோட தீர்ப்பு நம்மளுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த கோர்ட் போவோம். அடுத்தது ஹைகோர்ட்டுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக இருக்கிற ஃபைனலாக நம்ம அப்பீல் பண்ணக்கூடிய ஒரு கோர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்னென்ன மாதிரியான ரிட்ஸ், ஆர்டர்ஸ், டைரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ சேம் டைப் நம்ம வந்து ஹைகோர்ட்லேயும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது ஆர்டிகல் 32 பிரகாரம். ஸோ இந்த ஆர்டிகல் 32 படி சுப்ரீம் கோர்ட்டை விட ஹை கோர்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்குது. எதை பொறுத்த வரையில் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படும் போது அதுக்கான கேசஸ் அவங்க நடத்தலாம். ஆனால் ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது. என்னென்ன மாதிரினா, அவங்களுக்கு வந்து ஒரு 5 kinds ஆஃப் ரிட்ஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்ணலாம். அதாவது 5 பேராணைகள் வெளியிடுறதுக்கான அதிகாரம் ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. அது என்னென்ன மாதிரியான பேராணைகள் அப்படின்னா, ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், கியூ வாரண்டோ, சர்டியோராரி. ஸோ இந்த 5 ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கான ரைட்ஸு ஹை கோர்ட்டுக்கு இருக்குது. சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். High Court has the power of superintendence over all courts and tribunals functioning in its territorial jurisdiction except military courts or tribunals. Thus it may call for returns from them, may can issue general rules and prescribed forms for regulating the practice and proceedings of them. Prescribed forms in which books, entries and accounts are to be kept by them, and settle the fees payable to the sheriff, clerks, officers and legal practitioners of them.
இப்போ ஹைகோர்ட்டுக்கு வந்து சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், ஸோ அவங்க எதெல்லாம் வந்து மேற்பார்வையிடுறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அவங்களோட கீழ் நீதிமன்றங்களில் உள்ள எல்லாத்தையுமே மேற்பார்வையிடுறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. எக்ஸப்ட் மிலிட்ரி கோர்ட், அதாவது இராணுவ நீதிமன்றங்களை தவிர மற்ற எல்லா லோவர் கோர்ட்ஸில் உள்ள எல்லாத்தையுமே வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் இந்த ஹை கோர்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கும் இருக்குது. அது என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கால் ஃபார் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் தெம். ஸோ இப்போ வந்து ஹை கோர்ட் வந்து அவங்களோட லோவர் கோர்ட்டுக்கு ஏதாவது ஒரு பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எப்போ வேணாலும் திரும்பி வாங்கிக்கிறதுக்கான ரைட்ஸ் ஹை கோர்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதை தான் கால் ஃபார் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் தெம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஜென்ரல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேட்டிங் த ப்ராக்டிஸ். ஸோ அவங்க ப்ராக்டிஸை வந்து முறைப்படுத்துறதுக்காகவும் பொதுவான சட்டங்களுக்காகவும் அவங்க வந்து ரிட்ஸ் ஏதாவது இஷ்யூ பண்ணுறதுக்கான ரைட்ஸும் ஹை கோர்ட்டுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் புக்ஸ், என்ட்ரிஸ், அக்கௌண்ட்ஸ், அந்த கணக்குகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை பார்த்துக்கிறதுக்கான ரைட்ஸும் இவங்களுக்கு இருக்குது. ஷெரிஃப், கிளர்க்ஸ், ஆஃபீஸர்ஸ், அவங்களோட அட்வொகேட்ஸ், அவங்க எல்லாருக்குமான ஃபீஸ் வந்து என்ன அப்படின்றத தீர்மானிக்கிறதும் ஹை கோர்ட் தான் பண்ணுவாங்க. கோட் ஆஃப் ரெக்கார்ட். All the decisions and decrees issued by the High Court are printed and are kept as a record for future references by the court as well as by the lawyers if such a need arises. Thus, it also acts as a code of record. ஸோ ஹை கோர்ட் வந்து அவங்க கொடுத்த எல்லா தீர்ப்புகளையுமே எல்லா முடிவுகளையுமே அவங்க வந்து ஒரு பிரிண்ட் பண்ணி ஒரு காப்பி மாதிரி ஒரு ரெக்கார்டாக சேமித்து தான் வச்சுருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா ஃப்யூச்சர் ரெஃபரன்சஸ்க்காக. ஸோ இன்கேஸ் இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் ஏதாவது ஒரு கேஸ் நடக்குது, ஸோ அந்த கேஸ்க்கான முடிவுகளில் வந்து ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த ஓல்டு கேஸை வந்து அவங்க ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க, இந்த தீர்ப்பு வந்து இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு அவங்க எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதுக்காக அந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்றத அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதனாலையும் நம்ம வந்து ஹை கோர்ட்டை வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறோம். That's all. This lesson is over.